தலையணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை களக்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தலையணையில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் செல்ல மற்றும் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். மேலும் நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருக்குறுங்குடி மலைநம்பி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த சாரல் மழையால் விடுமுறை நாளான இன்று சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெளுத்து வாங்கும் கனமழையால் அணைகளும் பாசன குளங்களும் வேகமாக நிரம்பி வருகின்றன. திருநெல்வேலியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் மழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அம்பாசமுத்திரம், சேர்மாதேவி, ஏர்வாடி, திருக்குறுங்குடி, நாங்குநேரி, மூன்றடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் டவுன், சாலியார் தெரு, பர்வதம் தெரு, பேட்டை, நரிக்குறவர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோதையாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகள், பேருந்து நிலையம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர்.